லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல ஒரே இடத்துல இருந்து 2 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. 2 மாடுகளுமே கிராஸ் டைப் மாடுகள், அதிகப்படியான கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள், நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய வாட்டா சாட்டமான மாடுகள் தான். வாங்க 2 மாடுகளோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். எனக்கு ஒரு கிராஸ் டைப்ல மாடு வேணும், அதிக கறவை திறன்ல நல்ல பெரிய சைஸ்ல மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த கிராஸ் டைப் மாடுகள் இரண்டுமே வந்து பிடிச்சிருக்கும். உங்க வீட்டுக்கு நீங்களும் வந்து எடுத்துட்டு போகலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா, 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 9 மாத சினையாக இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னும் 1-2 நாளில் வந்து கன்றே போட்டுடும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய டாப் குவாலிட்டியான கிராஸ் டைப் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 25 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல வாட்ட சாட்டமான மாடு, நல்ல நெஞ்சு அணுவில் பின் கணத்தில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு, நல்ல மடிவளமான மாடு, காம்புவளமான மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தம் வந்து கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாடு வந்து எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும். எதையுமே சாப்பிடலன்னா மாடு வந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்காது. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. அதுவும் ஒரு கிராஸ் டைப் மாடாக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஒரு பண்ணை வச்சிருக்கேன், என்னோட மாட்டோட பாலோட கலந்து ஊற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாம். அதிகப்படியான கறவை திறனும் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. அதிகப்படியான கறவை திறன் எடுத்து கொடுத்தாலும் பாலில் வந்து ஃபேட்டஸ் அண்ட் ஆஃப் கண்டென்ட் தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாடு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. ரொம்பவும் டிமாண்ட் இருக்கக்கூடிய மாடாக தான் இருக்கும். இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி அவைலபிள் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. கடைப்பல் போட்டிருக்கு. 2ஆம் ஈத்து மாடு, 9 மாத சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1-2 நாள் தான் ஆகும்னு சொல்கிறாங்க. கறவை திறன் 25 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா உடனே கால் பண்ணி பேசுங்க. வாங்க 2வது மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ 2வதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா, 2ஆம் ஈத்து ரெட்டின் சிந்தி கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து கடைப்பல் இப்போ தான் வந்து முளைக்குது. 9 மாத சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வந்து தாராளமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்கிறாங்க. நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு. இந்த மாடும் நல்ல நெஞ்சு கணத்துலையும் பின் கணத்துலையும் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. மடிவளம் இருக்குது, காம்போவளம் இருக்குது, சுழித்தவர் எதுவுமே வந்து கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கிளைமேட் அடாப்ஷன் வந்து இருக்குது மாட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ரெட்டின் சிந்தி கிராஸ் மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டையும் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாடும் வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கே வந்து பார்த்தோம்னா ஒரு 17-18 லிட்டர் கறந்த மாடு. இந்த 2ஆம் ஈத்துக்கும் அதே அளவு கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. மாடு இருக்க சைஸுக்கு கண்டிப்பாக அந்த கறவை திறனும் கொடுக்கும். நல்ல மடி லூஸ் வந்து இருக்குது. பொதுவாக மடி லூஸ் இருக்கக்கூடிய மாடுகள், இந்த பேக் வெயிட் இருக்கக்கூடிய மாடுகள் அதிகமாக மடி எடுக்கும். மடி எந்த அளவுக்கு எடுக்குதோ அந்த அளவுக்கு கறவை திறனும் எடுத்து கொடுக்கும். அதுவும் இந்த மாடு ஒரு ரெட்டின் சிந்தி கிராஸ் மாடாக இருக்கிறதுனால பாலில் ஃபேட்டஸ் அண்ட் ஆஃப் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஹெச்எஃப் மாடு வச்சுருக்கீங்க, 20 லிட்டர் கறக்குது. இந்த கிராஸ் மாடு வாங்கிட்டு போகிறீங்க, ஒரு 17-18 லிட்டர் தான் கறக்குது அப்படின்ற பட்சத்தில் ஹெச்எஃப் மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை விட இந்த மாட்டிலேருந்து லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பால் ஃபேட்டஸ் அண்ட் ஆஃப் கண்டென்ட்டால் உங்களுக்கு பாலோட ரேட் வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2 மாடுகளுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. 2 மாடுமே நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடுகள், அதிகப்படியான கறவை திறன் எடுத்து கொடுக்கக்கூடிய மாடுகள். இந்த 2 மாடுகளும் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம விற்பனையாளர் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா உடனே கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.